திமுகவிலே இணையும் ஓபிஎஸ் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களை, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகள் அனைத்தும் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சமீபத்தில் ஓபிஎஸ் அதிமுக அதாவது பாஜக கூட்டணிக்குள் தான் வரப்போகிறார். 4 தொகுதிகள் போட்டியிட போகிறார். அவருடைய ஆதரவாளர்கள் 4 தொகுதிகளிலே போட்டியிட இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டது. அதற்கு முன்பாக அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தார் ஓபிஎஸ் அவர்கள். அதன் பின்புதான் புதிய கட்சி எதுவும் கிடையாது. 15ஆம் தேதி இருந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை 25ஆம் தேதிக்கு மாற்றி வைத்திருந்தது. அந்த 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் போடப்பட்ட அந்த நேரத்திலே எடப்பாடியின் பெயரை சொல்லுவதற்கு கூட எங்களுடைய நாக்கு கூசுகிறது, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்ல விருப்பமே கிடையாது என உச்சரித்திருந்தார். அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய வகையில் தான் அதிமுக இன்று வரைக்கும் அடமானம் வைக்கப்படாமல் இருக்கிறது. அதிமுக அப்படிங்கிற இயக்கம் கலைக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும், அவமானமாத்தான் இருக்கும், அசிங்கமாகத்தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இல்லை என்றால் இந்நேரம் அதிமுக பாஜகவுடன் இணைந்திருக்கும், இல்லை என்றால் அடிமை கட்சியாக மாறி போயிருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல 11 தோல்விகளை கண்டுவிட்டார் எடப்பாடி. அதனால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணி வைக்க ஆசைப்படுகிறோம் என ஓபிஎஸ் சொல்லியிருந்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலெல்லாம் ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தாரா இல்லையா? அப்பொழுது ஏன் அதிமுக தோல்வியை தெளிவியது? 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்திலே இருந்தும் ஏன் தோல்வியை தெளிவியது? அந்த நேரத்திலே ஓபிஎஸ் எங்கே போயிருந்தார்? ஓபிஎஸ் அதிமுக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அதிமுகவை வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும் எனவா? வெற்றி பெற வைத்திருந்தால் ஓபிஎஸ் இப்பொழுது பேசுவது நியாயம். ஆனால் அவர் இருக்கும் பொழுதும் தோல்வியைத்தானே தழுவி இருந்தது. ஆனால் 11 தோல்விகள் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை நாங்கள் பாஜக கூட்டணியிலே இணைய மாற்றோம் என சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக ஆப்ஷன் ஏ விஜய், ஆப்ஷன் பி திமுக, இந்த 2 முடிவுகளில் ஓபிஎஸ் அடுத்த முடிவை எடுக்க இருக்கிறாராம். அதாவது விஜயின் பக்கம் போனால் 30 தொகுதிகள் வரைக்கும் கேட்டு பெற்று போட்டியிடலாம் என அதனுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 30 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு செலவுகள் யார் செய்வது? ஓபிஎஸ் செய்வாரா? வாய்ப்பே கிடையாது. அதே போல திமுகவின் பக்கம் போனால் 4 தொகுதிகள் என்பது கிடைக்கும். அதை வைத்து நம்முடைய முக்கியமானவர்களுக்கு மட்டும் அந்த தொகுதிகளை கொடுத்து விட்டு அதிலே போட்டி ஓடலாமா என சொல்லி கூட தற்போது ரகசியமாக ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் எந்த பக்கம் சாய்ந்தாலும் அது அதிமுகவிற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்க போவது கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லை என்றாலும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு உதாரணம் செங்கோட்டையனை எடுத்துக்கொள்ளலாம். செங்கோட்டையன் எதற்காண்டி அதிமுகவிலிருந்து வெளியேறினார்? ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களை அதிமுக இணைக்க வேண்டும் என்று சொல்லிதான் போர்க்கொடி உயர்த்தினார். ஆனால் இன்று அவர் எங்கே இருக்கிறார்? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பின்னால் அவர் ஒன்றிணைய போவது கிடையாது, ஆதரவுகளும் கிடையாது என தெரிந்ததன் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.